தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் அவர் தான் ஜனகணமன அதிநாயக ஜெயங்கிற பாட்டை எழுதினவர். அவர் லண்டன் போறாரு. லண்டன் போனா 5 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போறார். 5 வயது படிக்கிற சிறார்கள் பள்ளிக்கூடம், சின்ன பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. அங்க போய் மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். மாணவர்களே, என் சட்டப்பையில் ஒரு பேனா வைத்திருக்கிறேன், வாங்கியது 5 ரூபாய்க்கு, 10 ரூபாய்க்கு நான் வித்தா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டார். 5 ரூபாய்க்கு பேனா வாங்கினேன், 10 ரூபாய்க்கு வித்தா என்ன கிடைக்கும்னாரு. பிள்ளைய மொத்தமா சொன்னிச்சுக்கலாம், லண்டன் மாணவர்கள் உங்களுக்கு 6 மாதம் எங்க நாட்டில் சிறை தண்டனை கொடுப்பாங்கன்னுச்சான். மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 10 ரூபாய்க்கு வித்தா நம்ம லாபம் தான் கிடைக்கும்னு சொல்லுவோம். ஆமா. ஆனா அந்த பிள்ளை என்ன சொன்னாங்க, 6 மாதம் சிறை தண்டனை கிடைக்கும் என்றார்கள். அப்ப வாங்கிய விலையை விட கூடுதலாக விற்கிறது அது தப்பு, அது தவறு என்பதை உணர்த்தி சொல்லி கொடுத்துருக்காங்க பாட புத்தகத்துல. இங்க அப்படியா இருக்கு பாட புத்தகத்துல, இங்க அப்படியா சொல்லி கொடுத்துருக்கிறோம். அதனாலதான் மாணவர்களும் சரி ஆசிரியர்களுக்கு இந்த ஒற்றுமை எவ்வளவு விரிசடைஞ்சு போய்கிட்டு இருக்கு. எந்த பிள்ளையும் யாரும் எதுவும் கேட்க முடியல, அப்பா அம்மாவே பேச முடியல, அந்த அளவுக்கு மாறிட்டோம். இந்த மாற்றம் மிக ஆபத்தானது என்பதை என் அறிவில் சிறந்த பெரியோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்ல பிள்ளை, எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவது தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற ஒரு கதை இருக்கு. தாயப்பழ புள்ள நூலை போல சேலை, மண்ணு எப்படியோ அப்படித்தான் வளரக்கூடிய பயிரோட தரம் இருக்கும். நல்ல பிள்ளைங்கிறத அவருடைய நடவுடை பாவனை காட்டிவிடும் என்பதை உணர்ந்து நாளைய தலைமுறைக்கு நல்ல கதைகளையும் நல்ல உதாரணங்களையும் சொல்லி வளர்ப்போம். நாளைய தலைமுறை பண்பட்டவர்களாக ஆக்குவோம். ஆகினாலே